பதவி விலகும் அர்ச்சுனா ராமநாதன் 3 மாதங்களில் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்கும் சட்டத்தரணி கௌசல்யா. அர்ச்சுனா எம்பி பாராளுமன்றில் அறிவிப்பு. அண்மைய தினம் எனது வலது பக்கத்தில் இருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னை விட பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு கூடியதாகவும் நான் ரிசைன் பண்ணுகின்ற போது இன்னும் ஒரு 3 மாதங்களிலே பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வரப்போகின்ற தங்கை சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் அவர்களை மிகவும் கேவலமான விதத்திலே வாசியசாலை அல்லது லைப்ரரியிலே இன்று அவமதித்து சென்றிருக்கிறார். அது ஒரு மிகவும் கேவலமான விடயம். அதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். அந்த பெண் அடுத்ததாக நான் ரிசைன் பண்ணுகின்ற போது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் கதிரையிலே இதில் இருக்க வேண்டியவர் கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை விட அதிகூடிய வாக்குகள் பெற்றவர். அவரை அவமதித்தது போன்று நடந்ததுக்கு நான் மிகவும் கவலைப்படுகிறேன். மட்டக்களப்புக்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க விஜயம். பொது நூலக புதிய கட்டடம் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் உள்ளிட்டவர்களால் திறந்து வைப்பு. போதையும் ஊழல்வாதிகளையும் ஒழிப்பேன் ஜனாதிபதி மட்டக்களப்பில் சபதம். போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக மட்டக்களப்பு மாவட்ட வேலை திட்டம் இன்று பிற்பகல் மட்டக்களப்பு விபர் விளையாட்டரங்கில் இடம்பெற்றுள்ளது. நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு இருந்த அரசியல் பாதுகாப்பு தற்போது முற்றாக ஒழிக்கப்பட்டுள்ளதுடன் எந்தவொரு அதிகாரிக்கும் எந்தவித அரசியல் அழுத்தங்களும் பிரயோகிக்கப்படாது. எந்த ஒரு விசாரணைக்கும் அரசியல் தலையீடுகள் இருக்காது. போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கு தற்போதுள்ள சட்ட கட்டமைப்பு போதுமானதாக இல்லையெனில் புதிய சட்டங்களை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். இந்த 6 மாதங்களுக்குள்ளே T56 ගිනියවි 83ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. T56 துப்பாக்கிகள் 83 கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. පිස්තෝල 118ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. பிஸ்டோல் நாங்கள் பார்த்தால் 118 கைப்பற்றப்பட்டிருக்கிறது. රිවෝල්වර් අත්අඩංගුවට 75ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. ரிவால்வர் 75 கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. අත්බෝම්බ අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. கைக்குண்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. පාතාලයේ සතු තිබෙන අවි ආයුධ අත්අඩංගුවට ගනිමින් තිබෙනවා. பாதாள குழுக்களின் கைகளிலே இருந்த பல்வேறுபட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ඒ මර්ධනය කළ යුතුයි. මේ කුඩු ව්‍යාපාරය මර්ධනය කරන්න. இது இந்த இடத்திலே நிறுத்தப்படக்கூடாது. ඊළඟ හැම කෙනාටම නීතියේ විධානය ආධිපත්‍ය තහවුරු කළ යුතුයි. ஆகினால் எல்லோருக்கும் சட்டமும் ஒழுங்கும் எல்லோருக்கும் சமனாக இருக்க வேண்டும். அதை நிலைநிறுத்த வேண்டும். මගේ සිට ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරයා දක්වාද என்னிலே தொடங்கி பிரதேச சபை உறுப்பினர் வரை ජනාධිපති ලේකම්ගේ සිට ග්‍රාම නිලධාරියා දක්වාද ஜனாதிபதி செயலாளர் தொடக்கம் கிராம உத்தியோகத்தர் வரை නගරේ සිට ගම දක්වාද ඉන්න සෑම කෙනෙක්ම நகரத்திலிருந்து கிராமத்தில் உள்ள அனைவரும் නීතිය ඉදිරියේ සර්ව සාධාරණයි. சட்டத்தின் முன்னிலே அனைவரும் சமன். தமிழ் மக்களுடன் நமக்கு எவ்வித பகையும் கிடையாது. விடுதலை புலிகளுடன் தான் எமக்கு பிரச்சனை. நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த முப்படையினருக்கு என்றும் உயரிய கௌரவம் அளிப்போம். அதேபோல் எக்காரணிகளுக்காகவும் முப்படையினரை விட்டுக் கொடுக்க மாட்டோம். இந்த அரசு ராணுவ வீரர்களை மதிக்க மறந்துவிட்டது. நாம் தமிழ் மக்களை அழிக்கவில்லை, புலிகளைத்தான் அளித்தோம் என மேலும் தெரிவித்துள்ளார். ත්‍රස්තවාදී න්‍යාය පත්‍රයක් ක්‍රියාත්මක කරන සමහර අයට සමරන්න පුළුවන්. හැබැයි අපි දැක්කා ඊයේ විමල් විරවංශ ඇමතුමා හිටපු අමාත්‍යවරයා සමරන්න ගියාම එළවෙලව ගහන තැනට පොලිසිය පරිවර්තනය වෙලා. ලැජ්ජයි. ඔව් දුවනකොට වැටෙන්නේ කවුද කියලා බඩ ගාන කට්ටිය දන්නේ නැහැ. ඒ හින්දා පරිස්සමෙන් ඉන්න. ගෞරවනීය නියෝජ්‍ය කතානායකතුමනි මේ බඩ ගාන අයනේ කතා කරන්නේ. ඒ හින්දා ඔය බලනහර කැපිලා තියාගන්න බලමු මොකද වෙන්නේ කියලා. හැබැයි මේ තැනට අද සමාජයේ පරිවර්තනය කරන්න මේ අය කටයුතු කළා තියෙනවා. ඒ හින්දා අපි පැහැදිලිවම කියන්නේ අපි සටන් කරේ දමිළ ජනතාව එක්ක නෙවෙයි. හැබැයි LTT ත්‍රස්තවාදීන් එක්ක. ඒ වගේම තමයි මේකට ඒකීයත්වය ආරක්ෂා කරන්න. ඒ හින්දා මොන අභියෝගය ආවත් මොන අභියෝගයකට මුහුණ දෙන්න සිද්ධ වුණත් ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මේ රටේ ඒකීයත්වය ආරක්ෂා කරන්නත් රණවිරුවන් වෙනුවෙන් පෙනී හිටීමත් අපි කරනවායි කියන එකත් ඔබ තමුන්නාසෙට මතක් කරන්න ඕනේ.
දැන් මේ රාජ්‍ය ආදායම ගැන බොහෝ අය කතා කරා. බදු වැඩි කළා. බදු අසීමිත විදිහට බද්ද වැඩි කළා. අර ලක්ෂ 12ට කාර්යයක් ගන්න ඡන්දෙ දීපු තරුණයන්ටත් 50කින් බද්දක් ගහලා අසීමිත විදිහට බද්ද වැඩි කළා. දැන් කියනවා ටින් නම්බරේ නැත්තම් නඩු දානවා. இறக்குமதி செய்யப்படும் பால்மா மற்றும் சீனி ஆகியவற்றின் விலை உயர்வை தொடர்ந்து நாட்டில் இன்று நள்ளிரவு முதல் பால் தேநீர் ஒன்றின் விலை 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 400 கிராம் பால்மா பாக்கெட் 50 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் பால்மா பாக்கெட் 125 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழர் பகுதியில் மோட்டார் சைக்கிள் விபத்து, 19 வயது இளைஞன் உயிரிழப்பு. மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள 64ஆம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் நேற்றிரவு விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மூதூர் ஆணைச்சேனை பகுதியைச் சேர்ந்த 19 வயது ரிஷ்வான் சிப்கி எனும் பாடசாலை மாணவன் உயிரிழந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற மற்றொரு நபரும் காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் 2 இளைஞர்களும் தோப்பூரில் இருந்து உணவகம் ஒன்றுக்கு சென்று மீண்டும் மூதூருக்கு வரும் வழியில் மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாடு இழந்து பாதையை விட்டு விலகி விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. அது சம்பந்தமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பல முனைப்புகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். ஒரு நீண்ட நிலையான ஒரு நல்ல நாட்டை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாங்கள் கொண்டிருக்கின்ற கொள்கைகள் உண்மையிலேயே சரியாக இருக்கின்றது என்பதை இந்த உலகம், இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். தற்போது வடக்கு மாகாணம் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.4% கிழக்கு மாகாணம் 5.6% வழங்கி வருகின்றது. இவ்விரு மாகாணங்களும் இணைந்து தேசிய உற்பத்தியில் 8-10% பங்களிப்பை வழங்கிய போதிலும் அவற்றின் உண்மையான பொருளாதார திறன் அதைவிட பல மடங்கு அதிகமாக காணப்படுகின்றது. மன்னார் வளைகுடா மற்றும் பாக் விரிகுடா போன்ற பலமான கடல்சார் வளங்கள் மூலம் 50,000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவோடு ஏற்றுமதி வருமானம் அதிகரித்து அதேபோல இரணைமடு, அக்ராயன் மற்றும் மாந்தை குளம் போன்ற நீர்ப்பாசன கட்டமைப்புகளின் கீழ் நெல் சாகுபடி, பெரிய வெங்காயம், மிளகாய், திராட்சை மற்றும் வவுனியா மன்னார் சார்ந்த இடங்களில் பால் பண்ணைகள் மூலம் அதேபோன்று ஏனைய விடயங்கள் மூலமும் நாங்கள் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டியிருக்கின்றது. அதேபோன்றுதான் நாம் புவிசார் அரசியல் மற்றும் இயற்கை சவால்களை முறியடித்து டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் ஏற்றுமதி பன்முகத்தன்மை பொருளாதார கட்டமைப்பை மேலும் பலப்படுத்த வேண்டியுள்ளது. இந்த உன்னதமான இலக்கை அடைவதற்காக நமது நாட்டை புதியதோர் உன்னத நிலைக்கு கொண்டு செல்ல எந்தவித பொய் பிரச்சாரங்களுக்கு இடம் கொடுக்காது கட்சி பேதங்களை கடந்து அனைவரின் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று இந்த உயர் சபையிலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.